இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுதுமா. சரி, கொஞ்ச நேரம் கண்ணா தூங்கும். நம்ம எப்போ தூங்கினாலும் யாராலும் வந்து எழுப்பி விட்டுறாங்கம்மா. நம்மளுக்கும் தூக்கத்துக்கும் ரொம்ப தூரம் போகிற. என்னைக்கு படுக்கிறோமோ அன்னைக்கு எல்லாம் யாராலும் வந்து எழுப்பிடுறாங்க. வாங்க. யாரு? ஏக்கா, நான் தான்க்கா வந்திருக்கேன். வாட்டி நெட்டவெளி. என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? என்ன செய்றீங்க? ஆமாட்டி, இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு செத்த கண்ணை தருவோன்னு பார்த்தேன். கரெக்டாக நீ வந்துட்டேன். அப்படியாக்கா? சரி, தூங்குங்க. அப்போ சும்மா தான் வந்தேன் நான். இல்லாட்டி வந்துட்டே இல்லை, சொல்லு. வா நெட்டவெளி, உட்காந்துட்டு பேசுவோம். சொல்லுட்டி. எனக்கு ஒரு யோசனை தோணுது, பார்த்துக்கோங்க. அது உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு. உன் மண்டையில இருந்து வர யோசனை எல்லாமே இதாக தான் இருக்கும். சரி சொல்லு. ஏக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் நல்லா யோசனை தான் சொல்கிறேன். ஏக்கா, வெயில் நல்லா அடிக்குதுல்ல. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் என்ன? என்ன பிஸ்னஸ்மா ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த வெயில் காலத்தில் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லுங்கள். ஏட்டி, இந்த வெயிலுக்கு எல்லாமே ஜூஸு அந்த மாதிரி தான் விரும்புவாங்க. ஒன்று பழ ஜூஸு, இல்லாட்டி இந்த டப்பாவில் அடைச்ச ஜூஸு தான் விரும்புவாங்க. அதை வாங்குறதுக்குலாம் நம்மகிட்ட காசு எதுட்டி? ஏக்கா, அது ஒன்று. நம்ம வீட்டிலேயே ஜிம்பிளாக போடுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது என்கிட்ட. சொல்லுமா அந்த ஐடியாவை. வெயில் என்னமா அடிக்குதுக்கா? இந்த நேரத்தில் நம்ம அரிசி வடகம் வத்தல் அந்த மாதிரி எதையாலும் போட்டோன்னா நல்லா ஒரே நல்லா காஞ்சிருமா? அதை கொண்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டு அந்த சின்ன சின்ன பெட்டி கடைகள் அந்த மாதிரி இதில் கொடுத்தா நல்லா போகும்லக்கா? இது நெட்டவெளி. ஆமாட்டி, போட்டால் நல்லா போகும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள்லேயே காஞ்சிரும், பார்த்துக்க. நீ போடலையான்ற கேட்டி? ஏக்கா, எனக்கு அதெல்லாம் திங்க தான் தெரியும், பார்த்துக்கிடுங்க. போடலாம் தெரியாது. அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்கல்ல. ஆமாட்டி, கூழ் வடகம் கூழ் வத்தல் அதெல்லாம் நல்லா போடுவேன், பார்த்துக்கோ. சரிக்கா, அதுக்கு தேவையான பொருள்லாம் அப்போ வீட்டில் இருக்கும்ல. நாளையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோமா அதை? ஆமாட்டி, எனக்கும் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன், பார்த்துக்கோ. இது நல்ல ஐடியா தான் டி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கடைகளுக்கெல்லாம் கொடுத்துடலாம். இப்படி செய்கிறனால நமக்கு வீட்டு வேலையும் பாதிக்காத, பார்த்துக்கோ. நம்ம வீட்டுக்கு வீட்டிலேயே இருந்து எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆமாக்கா, அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஏட்டி, அவள் பரமு எங்கே? அவள்கிட்ட சொல்லு, இல்லைன்னா அவள் கோச்சிக்கிற போகிறா. என்னை விட்டுட்டு நீங்கள் செய்கிறீங்க என்ன? ஹலோ எச்சுச்மி, என்ன சரிங்க ரெண்டு பேரும்? வாட்டி பரமு, இப்போ தான் டி உன்னை கேட்டுட்டு இருந்தேன். என்னை பற்றி என்ன பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏக்கா, உங்களை பற்றி நாங்கள் என்னக்கா பேச போகிறோம்? ஒன்றும் பேசலக்கா. வாங்க, இப்போ தான் நானே வந்தேன். என்னை விட்டுட்டு என்ன மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க? உங்களை விட்டுட்டு என்னக்கா மீட்டிங் போட போகிறோம்? சும்மா தான்க்கா கதை எடுத்துக்கிட்டு கிடந்தோம். ஏட்டி பரமு, இவன் நெட்டவெளி ஒரு யோசனை சொல்லியிருக்கா, பார்த்துக்க. வத்தல் வடகம் அந்த மாதிரி எதாவது அரிசி இதில் போடலான்னு. நீ என்னட்டி நினைக்கிற? எதுனாலும் செய்யலாங்க்கா. ஆனால் என்ன, எனக்கு கொடுத்துடணும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏட்டி, போடுறது உனக்கும் தான் டி, உனக்கு இல்லாமையா? அப்போ சரிக்கா, ஸ்டார்ட் பண்ணலாம். கையில் இருந்து முதலீடு போடணும்னு என்கிட்டலாம் காசு எதுவும் கேட்காதீங்க. சும்மா வரேன், நான் உட்காந்துட்டு போகிறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அலுப்பு தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது எதையாலும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு எப்படிங்க ஆள் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்தா தானக்கா கடகடன்னு நிறையா போட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த வெயிலெல்லாம் வேலை செய்ய முடிய மாட்டேங்குது, பார்த்துக்க. வெயில் ரொம்ப அடிக்குதா, அதனால் நம்ம அப்படியே உட்காந்து எந்திரிச்சு போகிற மாதிரினா ஒன்றும் தெரியாது. இப்போ வத்தல் போடுறதுனா நம்ம அதை கிண்டணும், கலக்கணும், பிழியணும், எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ஆமாட்டி பரமு, அதுக்காக வேலையே செய்யாமல் நம்ம முன்னேறணும்னு நினச்சா எப்படி முடியுமா? ஏதோ நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்னதாக செஞ்சு அடுத்து பெரிய அளவுக்கு போவோம். கொஞ்சம் நல்லா வந்துட்டோன்னா ஆட்களை போட்டு நம்மளே பார்த்துக்கிடலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம தானே செய்யணும், வேறு வழி இல்லைல்ல. சரிக்கா, என்னால் முடிஞ்ச வேலைகள் நான் செய்கிறேன். கேட்டு நெட்டவழி நீ என்ன செய்வேன்? உங்களை மாதிரி தான்க்கா நானும் இதையால் தெரிஞ்சதை செஞ்சுட்டு உட்காந்துருப்பேன். சரியாக்கா, அப்போ நாளையிலேருந்து நம்ம அதை ஆரம்பிச்சிடலாமா? ஏட்டி, நாளைக்கு வேணாட்டி. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்குல்ல. செவ்வாய்க்கிழமை பண்ணால் ஒன்றுமே நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க டி. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. சரி, எதுக்கு நம்ம புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிப்போம். ஆமாக்கா, ஆமாம், நானும் எங்கள் பாட்டிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரியலை. சரிக்கா, அப்போ புதன்கிழமை ஆரம்பிப்போம். சரிம்மா.